வணக்கம் நண்பர்களே. நீங்க தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்களா? இது உங்க உடம்புக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு ஜூஸ் தாங்க. ஆனா சிலரோட உடம்புக்கு இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். சிலரோட உடம்புக்கு பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கும். சிலருக்கு பாதிப்பை அதிகமா ஏற்படுத்தி அது விஷமாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவா முழுசா பாருங்க. கடைசியில யார் எலுமிச்சையை தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொள்வீர்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு வீடியோ. உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம்ங்க. எலுமிச்சையில விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், போலேட், ஃபைபர், சிட்ரிக் ஆசிட், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், லோ கலோரிஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. இதனால தான் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அதனால தான் எல்லாருமே காலையில லெமன் ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி காரணமாக இம்யூனிட் பவரை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவா வச்சுக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் ஏற்படும். அதற்கு காரணம் அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா லெமன் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கி அந்த சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே குறைஞ்சிருங்க. அடுத்து வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சளி, இருமலை தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அதே மாதிரி தொண்டை வலியை சரி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இது டைஜஸ்டிவ் என்சைம் செயல்பாட்டை தூண்டுறதுக்கு பயன்படுது. அதனால சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதாகவே செரிமானம் ஆகிறதுக்கும் உடல்ல மெட்டபாலிசத்தை ஸ்பீட் பண்றதுக்கும் இந்த எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. அதனால தான் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் எல்லாருமே காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர்ல ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு அதுல தேவையான ஹனி, சுத்தமான தேனை கலந்து குடிப்பாங்க. இதனால வெயிட் லாஸ் ஆகும். ஸோ உங்களுடைய மெட்டபாலிசம் உடல்ல ஸ்பீடாகி உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும் தன்மை கொண்டது இந்த லெமன் ஜூஸ். முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த செரிமான பிரச்சனை எல்லாத்தையும் சரியாக்கி உடலுடைய இயக்கத்தை சீராக இயக்கி மலச்சிக்கல் பிரச்சனையும் குறைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, கிட்னி ஸ்டோன் தாங்க. சிட்ரிக் ஆசிட் இதில் இருக்கிறது காரணமாக கிட்னி ஸ்டோன் உருவாகக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. நிறைய வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வயதான காலத்தில் அந்த தாகம் ஃபீல் குறைஞ்சிரும். இதனால அவங்க தண்ணி அதிகமாக குடிக்கவே மாட்டாங்க. தண்ணி குடிக்காம இருக்கிற காரணமாக அவங்களுக்கு கிட்னியில் கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நிறைய பேருக்கு வருது. வயதானவர்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வயதானவர்களுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் காலையில் லெமன் ஜூஸை நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நீர்ச்சத்து உங்கள் உடலில் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் அந்த கிட்னி ஸ்டோன் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால் நீங்கள் காலையில் லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஐந்தாவது நன்மை என்னென்னா, க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுதுங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ வயதான காலத்தில் அந்த முதுமை தோற்றம் வர ஆரம்பிச்சிடும். முகச்சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த முகச்சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் அந்த முதுமையை தாமதப்படுத்துறது, ஒரு கிளியரான ஸ்கின் படுறதுக்கும் லெமன் ஜூஸ் உங்களுக்கு பயன்படுதுங்க. அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அதாவது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன சத்து வேணும்னா, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பொட்டாசியம் சத்து இந்த லெமன்ல இருக்குது. ஸோ அதனால நீங்க லெமனை பயன்படுத்த உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் வெயிட் லாஸ்க்கு லெமன் ஜூஸ் பயன்படுதுன்னா, அதே மாதிரி உடல் எடையை நான் கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும். உடல் எடை அதிகரிக்கும் வேணாம், குறையும் வேணாம், நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம லெமன் ஜூஸை எடுத்துக்கிடலாம். ஆனால் இந்த லெமன் ஜூஸில் நீங்கள் சீனி கலந்து குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்கும். அது சீனி நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா சீனிங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன். அதுக்கு பதிலாக நீங்கள் சுத்தமான நாட்டு தேன் பயன்படுத்தலாம். இல்லை லைட்டாக சால்ட்
சால்ட் சேர்த்து கூட நீங்க காலையில எடுத்துக்கலாம். ஸோ ஜீனிய குறைச்சுக்கிறணும். சீனிய சேர்க்கவே கூடாது. மத்தபடி அந்த லெமன் ஜூஸ குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் வந்து மேனேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி சில பெண்களுக்கெல்லாம் அடிவயிறுல தொப்பை இருக்கும். அதாவது கொழுப்பு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த கொழுப்ப ஈஸியா கரைக்கிற வேலைய லெமன் ஜூஸ் வந்து பண்ணுதுங்க. ஸோ எல்லா பெண்களுமே இத நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதல்ல உறிஞ்சுறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. அதாவது விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எல்லாமே வந்து இரும்பு சத்த வந்து ஈஸியா உடலால உறிஞ்சு கொள்றதுக்கு அது உதவியா இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு உணவு இரும்பு சார்ந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா, அதாவது இரும்பு சத்து சார்ந்த உணவுகள், இப்போ வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கீரை சாப்பிட்டீங்கன்னா, அந்த கீரை சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க 1 கிளாஸ் லெமன் ஜூஸ் வந்து நீங்க குடிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க சாப்பிடும்போது, அந்த கீரையில இருக்கக்கூடிய முழுமையான இரும்பு சத்து, ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்க உடலால அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உடல்ல ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு, உடல்ல நீர்ச்சத்துடன் அதாவது சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, தண்ணி குடிக்கும் பழக்கம் வந்து அதிகமா இருக்கும். சிலருக்கு வந்து இருக்காது. ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து நெறைய பேருக்கு இருக்காது. காலைல எந்திரிச்சோனே என்ன பண்ணுவாங்கன்னா, டீ, காஃபி குடிப்பாங்க. ஸோ டீ, காஃபி குடிக்கிறதுனால அந்த உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து வந்து கிடைக்காது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நம்ம தண்ணி குடிக்காம தான் தூங்குறோம். ஸோ காலையில எந்திரிச்சோனே நீங்க டீ, காஃபி குடிச்சீங்கன்னா, அது உடலுக்கு வந்து கெடுதிதாங்க. அதனால நைட்டு முழுக்க நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது, உங்க உடல்ல வந்து நீர் பற்றாக்குறை பிரச்சனை ஏற்படும். அதாவது நீர் சத்து கொஞ்சம் கம்மியாகும். அப்ப அந்த டைம்ல நீங்க காலைல எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணீரோ, இல்ல நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல்ல வந்து அந்த நீர்ச்சத்து வந்து பராமரிக்கப்படும். ஸோ அதனால உடல வந்து நல்லா ஹைட்ரேட் நிலையில வைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுதுங்க. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது லெமன் ஜூஸ்ல. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரீ ரேடிக்கல வந்து எதிர்த்து போராடி, ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய செல்கள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். வேகமாவே டேமேஜ் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு முதுமை வந்து வருது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல வந்து குறைச்சிட்டா நம்மளுடைய முதுமை வந்து தாமதமாக்கப்படும். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல எதிர்த்து போராடுறதுன்னா, இந்த லெமன்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ லெமன பயன்படுத்தினா நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாகவும், இளமையாகவும் இருக்கலாம். ஸோ இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த லெமன யாரு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்துரலாம். ஸோ லெமன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான உணவு. நீங்க இவ்வளோ நேரம் கேட்டது எல்லாமே வந்து அதனுடைய நன்மைகள். இது வந்து சூப்பரான உணவு தான். ஆனா சிலருக்கு அது வந்து பயன்படுத்தக்கூடாது. அது யாரு? அத அதிகமா பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும்? அப்படிங்கிறத இப்ப பார்த்துரலாம். இப்ப லெமன் ஜூஸ் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டா, என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகமா எடுத்துக்கிட்டால் அது ஆபத்த கொடுக்கும். ஸோ இதை ஞாபகத்துல வச்சுக்கிருங்க. அதே மாதிரி லெமனையுமே அதிகமா பயன்படுத்தினா, உடல்ல வந்து அசிடிட்டி வந்து அதிகரிக்கலாம். அடுத்து வந்து இந்த குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அத எடுக்கும்போது பிரச்சனை அதிகமாகும். அடுத்து வந்து ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்க அதிகமா எடுத்தீங்கன்னா, எரிச்சல் வந்து பயங்கரமா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 4வது பக்க விளைவு என்னன்னா, அதிகமா நீங்க ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பல் இருக்குல்ல, பல்லோடைய எனாமல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான ஜூஸ் குடிக்கிறத நீங்க தவிர்க்கணும். அதே அடுத்த 5வது பக்க விளைவு என்னன்னா, அதிகமா குடிக்கும்போது வாயில வந்து புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்குலாம் ஆல்ரெடி வாயில சின்ன சின்ன புண்ணு இருக்கும். அவங்க எடுத்துக்கிட்டா பயங்கரமான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 6வது பக்க விளைவு என்னன்னா, சிலருக்கு வந்து சிட்ரஸ் சார்ந்த உணவுகள் அதிகமா சாப்பிடும்போது தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 7வது பக்க விளைவு வந்து சிலருக்கு ஒவ்வாமை, அலர்ஜி கூட ஏற்படலாம். அடுத்து 8வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் காலங்கள் வந்துட்டாவே எலுமிச்சைய வந்து 2ஆ கட் பண்ணி மேல்ல தேய்ச்சு குளிப்பாங்க. இதெல்லாம் வந்து சிலருக்கு பழக்கமா இருக்கும். அப்படி வந்து தேய்ச்சு குளிக்கலாம். ஆனா வந்து நீங்க அந்த அத வந்து தேய்ச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். தேய்ச்சுட்டு வெயில்ல போக்கூடாது. வெயில்ல போனா என்ன ஆகும்னா, சிலருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் மாதிரி தோல்ல வந்து எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால சில மாற்றங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க தோல்ல அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க வீட்லயே இருந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில்ல போங்க. இப்ப யாரெல்லாம் எலுமிச்சைய சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துரலாம். வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டும். அடுத்து வந்து அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டும்.
அப்புறம் சென்சிட்டிவ் பற்கள் இருக்கிறவங்க, அதாவது பல் சார்ந்த அதாவது ரொம்ப சிலருக்குலாம் பல் கூச்சம் இருக்கும்ல, அவங்கலாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து மவுத்ல அல்சர் இருக்கவங்க, அது வாயில புண்ணு இருக்கவங்க, அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும். அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படும். அது வந்து சிலருக்கு வந்து சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்றனாலயும் சிலருக்கு ஏற்படும். ஸோ, அதனால அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மத்தவங்க எல்லாருமே வந்து நார்மலா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிறலாம். எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும்னா, நீங்க தினமும் 1/2 லெமன் அதாவது 1/2 எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு மேல வேணும்னா 1 அதையும் தாண்டி நீங்க எடுக்கவே வேணாம். ஸோ 1/2 எலுமிச்சம்பழமே போதுமானது. அதுவே நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி எல்லாரும் வெறும் வயிற்றில குடிக்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அவங்க வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்க வேணாம். அவங்க சாப்பாடு காலைல எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க குடிங்க. நார்மலா இல்ல எனக்கு வந்து நார்மல் ஸ்டொமக் தான். நான் நார்மலா இருக்கேன் அப்டின்னா, அவங்க வெறும் வயிற்றில எடுத்துக்கிறலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.